இன்னைக்கு என்ன பேசுறோம்னா 20 வாரம் விசுவாசத்தை பார்த்தோம். இன்னைக்கு விசுவாசம் எப்படி வளருகிறது, ஏன் சில இடத்தில் விசுவாசம் உச்சத்தில் நிற்கிறது என்பதை பற்றி இன்னைக்கு ஒரு பாயிண்ட் பார்ப்போம். கிறிஸ்தவ போதகர்கள் 2 சீசன்கள் இருக்கிறார்கள். ஒன்று மோசையின் பிரமாணங்களை பேசுகிறவர்கள், அவர்கள் மோசை ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்களோ இயேசு செய்து முடித்ததை பேசுகிறோம். நாங்கள் இயேசு ஊழியம் செய்கிறோம். அப்ப யாரை இயேசு கனம் பண்ணுவார்னா, ஒருவன் மோசை ஊழியம் செய்தால் அவனை நான் கனம் பண்ண மாட்டேன், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை நான் கனம் பண்ணுவேன். பொருளாதார பிரச்சனையில் இருக்கிற ஊழியர்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன். இன்னையிலிருந்து மோசை பேசுனதை விட்டு அவனுக்கு நீ ஊழியக்காரன் கிடையாது. நீ யாருக்கு பேசு? இயேசு சொன்னதை பேசு, இயேசு செஞ்சதை பேசு. அப்பதான் கர்த்தர் உன்னை கனம் பண்ண ஆரம்பிப்பார். என்னைக்கு நீங்க சிலுவையில் அறையப்பட்ட இயேசு பிரசங்கம் பண்றீங்களோ, அன்னைக்கு ஐஸ்வர்யம் உங்க வீட்டு வாச கதவை தட்டும். சார், நாய் கடிச்சிருச்சுன்னா ராபிஸ் தானே, அது தாக்கிடுச்சுன்னா, அந்த கிருமி தாக்கிடுச்சுன்னா அவங்க நாக்கு அப்படி தொங்க போடுவாங்க சார், அவங்க கண்ணை அங்கங்கே பார்க்க சார், உழைக்க ஆரம்பிப்பாங்க சார். இதெல்லாம் அந்த வியாதி வந்துருச்சுன்னு அறிகுறி சார். நான் இப்போ இன்னொரு வியாதி சொல்கிறேன், தொடர்ந்து வெளிப்பாடுகளே கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் சார். அடுத்து எந்த வியாதி வந்தாலும் பயப்பட மாட்டாங்க சார், இடியே விழுந்தாலும் பயப்பட மாட்டாங்க சார், 10,000 பேர் செத்தாலும் பயப்பட மாட்டாங்க சார். இதெல்லாம் விசுவாசம் வந்ததுக்கான அறிகுறி சார். அவன் அப்படியே ரைட்டா பார்ப்போம்யா பார்ப்போம். எவனுக்கு ரகசியம் தெரியல அவனுக்கு பயம் இருக்கும். எலிசா கீழே ஒருத்தர் இருந்தான், வேலைக்காரன். அவனை காலையில் போப்பா போய் பாய் கடையில் டீ வாங்கிட்டு வா. ஆனால் அவன் தூக்குச்சட்டி எடுத்துட்டு வேமா போனவன் திரும்பி ஐயோ ஆண்டவனே என்னானோ அதமானோன்ட்டு அதமானோம் என்ன பஞ்சாயத்து சுற்றி ரவுண்ட் பண்ணிட்டாங்க சார் நம்மளை. உடனே எலிசா உள்ளேருந்து வெளியே வர்றாரு. வெளியே திறந்துட்டு பார்க்குறாரு. பார்த்துட்டு நீ எதுக்கு பாப்பா பயப்படுறாரு? ஐயா நிறையா பேர் இருக்கிறாங்கய்யா. தம்பி, அவர்களோடு இருப்பதை பார்க்கலாம் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம் தான். என்ன சார், நான் இவ்வளோ பயந்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் பயப்படாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதான்டா கண்ணு திறந்தவனுக்கும் கண்ணு திறக்காதவனுக்கு இருக்கிற வித்தியாசம். Praise God. Hallelujah. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களை ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வரவேற்கிறேன். How to develop your faith, இல்லாட்டி எப்படி விசுவாசம் வளர்கிறது, உங்களுக்குள்ள எப்படி வளர்கிறது என்பதை பற்றி உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். விசுவாசம் என்பது தேவனே நமக்குள் துவக்குகிற ஒரு விஷயம். அதை தேவனுடைய கிருபையினால் நாம் ஆவியானோட துணையோடு அது வளர்கிறதா இருக்கிறது. ஸோ விசுவாசம் வளரும்போது ஒரு மனிதன் ஆவி மண்டலத்திலே செல்வந்தனாக கன்சிடர் பண்ணப்படுகிறான். ஸோ பூமியில் இருக்கிறவர்களுக்கு பணம் யாருக்கு நிறையா இருக்கோ அவன் நினைச்சதெல்லாம் வாங்குற மாதிரி, ஆவி மண்டலத்தில் விசுவாசம் எவனுக்கு நிறையா இருக்கோ அவன் நினைத்ததெல்லாம் வாங்கலாம். ஏனென்றால் ஐஸ்வர்யத்தை பற்றி பேசும்போது பைபிள் விசுவாசத்தை பற்றி பேசுது. ஏனெனில் தேவன் இந்த பூமியிலே ஐஸ்வர்யவான்களை விசுவாசத்தில் தரித்திரராகவும் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அப்படின்னா பணத்தோடைய விசுவாசத்தை கம்பேர் பண்ணுதுன்னா, இங்கே பணம் இருந்தால் எப்படி ஒருத்தன் நினச்சதெல்லாம் வாங்கலாமோ அது மாதிரி அங்கே விசுவாசம் இருந்தால் அவன் நினச்சதெல்லாம் வாங்கலாம். ஸோ ஒருவேளை இந்த பூமியில் கையில் காசு இல்லாதவனாக இருப்பான், ஆனால் அவன் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவானாக இருப்பான் என்றால், இவன் காசு வச்சு வாங்காதெல்லாம் இவன் காசே இல்லாமல் வாங்கிடுவான். காசே இல்லாமல் வாங்கிடுவான் அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னைக்கு நீங்கள் காசே இல்லாமல் உட்காந்துருக்கலாங்க, ஆனால் உங்களுக்கு தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம் இருக்கும் என்றால், சிலுவையில் இயேசு முடித்ததின் அடிப்படையில் உங்களுக்கு பிதாவின் மீது விசுவாசம் இருக்கும் என்றால், நீங்கள் கையில் 10 காசு இல்லாமல் நீங்கள் நினைத்ததை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். I can get whatever I want by faith, through faith. ஆமென், ஆமென். விசுவாசம் உள்ளவர்கள் ஐஸ்வர்யவான்கள். அதனால் இப்போ யார் பணக்காரன் அப்படின்றது சொல்லவே முடியாது.
ஒரு பெரிய பணக்காரராக இருப்பார், அவரால் ஒரு வியாதியை சுகப்படுத்த முடியாது, அவ்வளோ பணம் இருந்தும் அந்த ஆரோக்கியத்தை வாங்க முடியாது. ஆனால் விசுவாசிக்கிற ஒரு மனிதன் அந்த ஆரோக்கியத்தை வாங்கி கொடுத்துருவான். இவன் அவனோட பணக்காரன், நீங்கள் பணக்காரர். பக்கத்தில் தட்டி சொல்லு, நீ விசுவாசிச்சுன்னா நீங்கள் பணக்காரங்க. அல்லேலூயா, கையை தட்டு, ஆமென், அல்லேலூயா. வா, பரலோகத்தில் பணக்காரனை பார்க்குது. அப்போ நீங்கள் பரலோகத்தினுடைய பார்வையில் பணக்காரராய் மாறுவதற்கு உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் வரவேற்கிறேன், உங்களை அழைக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். ஓகே, let's read how to develop your faith, how the faith is being developed, or வந்து how it is வந்து எப்படி how it grows, எப்படி அது வளர்கிறது. அது வளர்க்கப்படுகிறதுன்ற ஒரு விஷயத்துக்கு நான் வரவே மாட்டேன். அது வந்து வளருது, அப்படி தான் சொல்லணும். எப்படி அது வளர்கிறது என்பது குறித்து உங்கள் இடத்தில் கொஞ்ச நேரம் பேச விரும்புகிறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேங்க, நீங்கள் வந்து உண்மைக்கு இந்த வசனத்தை நீங்கள் அங்கீகரித்து இதை புரிந்து கொள்வீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பினதெல்லாம் செயல்படுத்தக்கூடிய ஒரு ஒரு ஐஸ்வர்யமானாகிய ஆவிக்குரிய மனிதனாக இந்த பூமியில் நீங்கள் நடமாட முடியும். உங்கள் வாழ்க்கை வந்து மற்றவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சியாக இருக்கும். ஸோ விசுவாசத்தை தேவன் நமக்குள்ளே கொடுக்கிறவராக இருக்கிறார், அவரே துவக்கிறவராக இருக்கிறார், அவரே வந்து வளர்க்கிறவராக இருக்கிறார், அவரே முடிக்கிறவராக இருக்கிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாசிப்போம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் அடுத்து மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசமுள்ளவனாக இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. ஸோ நம்மளுடைய சப்ஜெக்ட் வந்து இன்னைக்கு ஃபெய்த், அதாவது மவுண்டைன் மூவிங் ஃபெய்த். அதாவது ஹேகின் ஒரு புக்கு எழுதியிருக்கிறார், அதை படித்து ரொம்ப நாள் ஆச்சு. அதாவது மலைகளை அசைக்கத்தக்க விசுவாசம். பைபிள் சொல்லுது, நீ மலையவே அசைக்கத்தக்க விசுவாசம் உள்ளவனாக இருக்க முடியும். யூ கேன் மூவ் த மவுண்டன். கையை தட்டுங்க. மலை மாதிரி பிரச்சனைய, ஐயோ, உங்கள் வாழ்க்கையில் மலை மாதிரி வந்து நிற்கும்போது அசராம அதை தகர்த்தெறியத்தக்க ஒரு வல்லமையை, ஒரு சக்தியை கர்த்தர் உங்கள் கரங்களிலே கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், பிரைஸ் காட், ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, இதில் வந்து 3 வரி வருகிறது. ஆனால் நான் ஆவியிலே உணர்கிற இந்த 3 வரிகளுக்கும் இடையே ஒரு தொடர்பு இருக்கிறது. வாசிப்போம் அந்த வசனத்தை மறுபடியும். நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால். இங்க பாருங்க, மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் உடையவனாய் நீங்கள் இருக்க முடியும். மலை பெரிதா விசுவாசம் பெரிதா என்றால் மலை பெரிதல்ல, விசுவாசமே பெரியது. ஏனென்றால் உங்களுக்குள் இருக்கிற விசுவாசம் மலைகளை புரட்டி போடக்கூடிய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஸோ தேவனுக்கு எப்படி எல்லையே இல்லையோ அப்படி நம்மளுக்குள் இருக்கிற விசுவாசத்திற்கு எல்லையே கிடையாது. ஃபெய்த்துக்கு வந்து பவுண்டரியே கிடையாது. இதுதான் எல்லை. இதுக்கு மேலே விசுவாசத்தை வச்சு நீங்கள் வந்து என்ன செய்ய முடியாது, நீங்கள் வேலை பார்க்க முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. ஆமாம், உங்கள் விசுவாசத்தில் எதை வேணாலும் செய்யலாம். அதாவது ஒரு பெரிய மேட்டர் இருக்கும். இப்போ தேவன் பரிசுத்தமானவர், இதை விட பெரிய மேட்டர் இல்லை. பரிசுத்தமான தேவனை பாவியாக கூட ஆக்கலாம். இதுதான் எக்ஸ்ட்ரீம் லெவலு. இதுதான் சிலுவையில் நடந்துச்சு. தம்மை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு பரிசுத்தமான அவரையே நமக்காக தந்தருளி பாவியாய் மாற்றி அவரையே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உன் ஃபெய்த்துக்காக பரிசுத்தமானவரே பாவியாக்குறாருன்னா கையை தட்டுங்க சார். கடவுளுடைய கேரக்டர், அவருடைய பர்சனாலிட்டியே, நான் அவரை நம்பிட்டேன்றக்காக அந்த பர்சனாலிட்டியை இழப்பதற்கு தயாராய் இருந்தார் என்றால் உன் விசுவாசத்திற்கு எவ்வளவு மரியாதை அவர் கொடுக்கிறார். 1000 ரூபாயை தந்துருவாரா, 1 கோடி ரூபாயை தந்துருவாரா, 2 கோடி ரூபாயை தந்துருவாரா அப்படின்ற லெவலில் நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. பர்சனாலிட்டியை டேமேஜ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தார் ஒருத்தன் தன்னை நம்பிட்டான்றதுக்காக.
உலகத்தில் ஒரு மனிதன் தேவனை நம்பிட்டான்னா அவனுக்காக எதையும் செய்ய துணிகிற ஒரு தெய்வம் நமக்கு இருக்கிறார். அவருடைய பெயர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நம்பாமல் கெட்டு போனவன் எத்தனையோ பேர் இருக்கிறான். ஆனா அவரை நம்பி கெட்டு போனவன் ஒருவன் கூட கிடையாது. ஆமென், ஆமென். என் அன்புக்குரியவர்களே, சோ தேவன் தன்னை நம்பிட்டா அவர் சொல்றாராம், விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணாருன்னா அவரே தந்துட்டாராம். அப்ப எல்லாம் சொன்னா, ஐயா அவர் அனுப்புனா அப்ப நீங்க சொல்ற அவனை காப்பாற்றணும்னா அப்ப இவர் பாவமா மாறணும். பாவம்ன்றது பாவிக்கு அடுத்த ஸ்டேஜ். பாவின்றது பாம்புட்ட இருந்து கொத்து வாங்குறது, பாவம்ன்றது பாம்பாவே மாறுறது. நான் கொத்துப்பட்டாருன்னு தான் பேசினேன், நீ பாம்பாவே ஆயிட்டாருன்னு பேசினேன். என்னை விட அட்வான்ஸா பேசியிருக்கிற. he became sin, he became devil அப்படின்னு இருக்கு. he became devil. தேவன் தன்னை நம்பிட்டான், ஒரு மனுஷன் தன்னை நம்பிட்டான்றதுக்காக தேவனே பிசாசாய் மாறினார், பாவமானார். பாவம் sin means it's a noun. பாவம் என்பது ஒரு நவுன், இட் இஸ் நாட் வெர்பு. நல்லா ஃபுல்லாக கேட்டுக்கணும். எதையாச்சும் அறகுறையாக கேட்டுட்டு பிரச்சனையை கிளப்பக்கூடாது. அப்படின்னு சொல்லிக்கிறேன். இயேசு கிறிஸ்து பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன செய்வார்னா, இயேசு கிறிஸ்து பேசிக்கிட்டு இருக்கும்போதே மக்களுக்கு பேசுவார், அந்த ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு பேசுவார். அப்படியே அந்த சைடை உட்காந்து மார்க் போட்டுக்கிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் பேசுவார். அவர் ஒரே நேரத்தில் 3 டைமென்ஷனில் பேசிகிட்டு இருப்பார். இவ்விதமாய் அவர் பேசி கொண்டிருக்கையில் பரிசேரும் சதிசேரும் தங்கள் மனதில் இப்படி சிந்திக்கிறதை அவர் அறிந்து அவர்களை நோக்கி ஓய்வு நாளிலே அப்படின்னு தொடங்குவார். அது இங்கிலீஷ் பைபிள் இல்லை. நான் அதாவது எப்படி வந்து இயேசு கிறிஸ்து விலை கொடுத்து வாங்கினாருன்றதை நான் காட்டுறேன். இந்த சூமினை ஆங்கிலத்தில் அது அழகாக இருக்கும். சூமினைக்கு அதாவது அது ஓய்வு நாளிலே பரிசேரும் சதிசேரும் அவர் அவனை சுகப்படுத்துவாரோ என்று அவர் மேல் கண்ணோக்கமாக இருந்தார்கள். இது என்ன பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம். பார்த்துக்கிட்டே இருக்கிறான்னு தெரியுதில்ல, இவர் வம்புக்குன்னு எந்திரான்றார். இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரி ஒன். ஆமாம், அவன் எல்லாருக்கும் முன்னாடி அவனை பார்த்து கையை நீட்டுன்றார். என்ன பாருங்க, நம்ம ஊரில் சொன்னால் என்ன சொல்லுவீங்க நீங்கள்? இப்போ நான் செஞ்சால் என்ன சொல்லுவீங்க? என்ன கொழுப்பு பாடுறான்னுவீங்க. அவர் பிள்ளைல அப்போ அப்படித்தானே இருப்போம் நாங்கள். அவர் என்ன செய்வாரோ என்ற கண்ணோக்கமாக இருந்தார்களாம். அப்படியே அமைதியாக இருக்கிறான். ஏன்னா உள்ளுக்குள்ள ஒருத்தன் உட்காந்துருக்கான், கை வந்து சூமின கையுடையவன். அவங்களுக்கு தெரியும் இவருக்கு இவனை பார்த்தா உடனே அவனை சுகமாக்குன்னு தோணுன்னு என்ன செய்வாரோன்னு பார்க்குறாரு. இது இவருக்கு நல்லா தெரியுது. தெரிஞ்சுக்கிட்டே அவனை எந்திரி பண்ணுறாரு. எந்திரிச்சு எல்லாரையும் பார்க்குறாரு. பார்த்து கையை நீட்டுன்றார். அப்படின்னு சொல்லி, ஐயா நாளைக்கு கூட வச்சுக்கோமியா, எதுக்கியா பிரச்சனைன்றான். இத்தனை வருஷம் இந்த கையோட போயிட்டேன், நீட்ரா உள்ளே போன்றார். கையை நீட்டுன்றார். இவங்க இவ்வளோ சொன்னாலும் அடங்க மாட்டேன்றார். அடங்க மாட்டோம்ல, கை நீட்டுன்றார். கை நீட்டின உடனே அவனை வச்சு பிரசங்கம் பண்ணுறாரு, அவனை வச்சு செய்கிறாரு. எல்லாரையும் பார்த்து கேட்குறாரு, ஓய்வு நாளில் நன்மை செய்வது நல்லதா தீமை செய்வது நல்லதான்றார். இவங்களுக்கு தான் தெரியும்ல, இவங்க கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க. நீ ஏதாச்சும் ஒரு கேள்வி கேளுங்க, பதிலே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பதில் தெரியாது. பதில் சொல்லணும்னா பைபிள் படிக்கணும்ல, அதை வேற தேடணும்ல. பைபிள் எங்கே இருக்குன்னு வீட்டில் போய் இது போன வருஷம் தொலைஞ்சு போன பைபிள் எங்கே இருக்குன்னு தேடணும். இந்த சிக்கல்லாம் இருக்குது. நமக்கு தெரிஞ்ச செருப்பு போடக்கூடாது, நமக்கு தெரிஞ்ச போது பனியனை போடக்கூடாது, டாண்டாக்ஸ் போடணும், பூமர் போடக்கூடாது. இந்த லெவலில் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இனி பைபிளை வர நாங்கள் தேடி அதை கண்டுபிடிச்சி படித்து நீ வசனத்தை கேட்டால் அதெல்லாம் சொல்ல முடியுமா? எங்களுக்கு ஏதோ மதக்கிரியைகள் தெரியும்பா, அவ்வளோதான்ப்பா. அப்போ இருக்க நல்லதா கெட்டதானா அமைதியாக இருக்கிறாய். அப்படியே இருந்துட்டாங்க பாருங்க. இங்கே ஒரு பரிசேர் பிள்ளைகள் அப்படியே இருக்கிறாங்க, ஏசுனார் பிள்ளைகளும் அப்படியே இருக்கிறாங்க. எவனுமே பதில் சொல்லலை. இப்போ ஒரு டென்ஷன் ஆகுது. நீங்கள் சொல்கிறீங்களே டென்ஷன் ஆகாதீங்கன்னு. ஏசு டென்ஷன் ஆகுது. அப்பொழுது அவர் கோபம் அடைந்து அவர் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணியிருக்கிறாங்க. டங் 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 அப்படி வந்திருக்கிறாங்க. இவர் அவனை சுகப்படுத்துவாரா அப்படின்னு என்ன செஞ்சுருக்காங்களாம்? They were looking for a reason to accuse Jesus. ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி இவரை குற்றப்படுத்தலாமே. இவர் ட்ரெஸ்ஸு சரியில்லை, உடை சரியில்லை, அது சரியில்லை. சரி இவ்வளவு பண்ணுறாங்களே, இவர் தான் கொஞ்சம் இறங்கி போகலாம்ல. இவர் தான் அடுத்த நாள் தனியாக கூப்பிட்டு போய் சுகப்படுத்தலாம்ல. இங்கிட்டு வாப்பா தம்பி, டீ கடைக்கு வந்துரு, அங்கே பண்ணிக்கும். இங்கே ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கோமியா, வெளியில் கேமராவுக்கு நல்லா கோட்டு போட்டு அப்படி கும்முன்னு ட்ரெஸ் எடுத்துக்கும். அது எனக்கு தெரியாதே சார், அது எனக்கு தெரியாதே. ஸ்டேஜில் ஒயிட் அண்ட் ஒயிட்டை போட்டுட்டு வெளியில் கருப்பு கோட்டை போட்டு ஃபோட்டோ எடுக்க எனக்கு தெரியாதே. அப்படி எனக்கு சோப்பு போட தெரியலையே, எங்கள் தலைவர் எனக்கு அப்படி சொல்லி கொடுக்கலையே.
வெளியில கூட நீ ஒயிட்டு போட்டுக்கடா, ஸ்டேஜில் வந்து நீ எப்படி இருக்கிற அப்படியே இருக்கான்ல சொல்லி கொடுத்தாரு. அதனால எனக்கு வந்து நடிக்க தெரியலையே சார். அவரும் நடிக்க தெரியல. அவர் சொல்றாரு பாருங்க, அவர் ஏதாச்சும் இவனை குணப்படுத்துவாரா, இவன் சுகப்படுத்துவானான்னு பார்க்க ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுறாங்க. அப்போ ஏசு என்ன சொல்றார்? ஜீசஸ் said to that man, stand up in front of everyone, in front of everyone. அதான் மேட்ரு. இப்போ எல்லாருக்கும் முன்னாடி எந்திரிச்சு இல்லையா அப்படின்றார். எல்லாருக்கும் முன்னாடி சொல்றாரு. ஏன்னா அவர் அந்த நேரத்தில் வச்சு செய்யணும்னே தான் நினைக்கிறாரு. அப்போ என்னைக்கு தாண்டா நீங்கள் திருந்துவீங்க? அந்த இடத்துக்கு வராரு. அவனுக்குள்ள இப்ப இவன் சுகமாகிறது எனக்கு முக்கியம் இல்லடா, இவனை வச்சு உங்க எல்லாரையும் சுகப்படுத்தணும், அதுதான் முக்கியம். கையை தட்டு, நல்லா நல்லா கையை தட்டுங்க, நல்லா தட்டு. ஒரு அல்லேலூயா சொல்லி கை திராமே. இயேசு கிறிஸ்துவின் இந்த மூன்றாம் அதிகாரத்தோட நோக்கம் அந்த சூம்பின கையுடையவனை சுகமாக்குவது அல்ல. அந்த சூம்பின கையை வைத்து சூம்பின இருதயமுடைய எல்லாருடைய இருதயத்தை சுகமாக்க முடியாது விரும்பினார். சூம்பின இருதயம் எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க. சூம்பின இருதயம் அது கிரிட்டிக்ஸ் கிட்ட இருந்துச்சு. இவன்கிட்ட இருந்து சூம்பின கை. அந்த பரிசேயன் சரிசேயன்ட்ட இருந்தது சூம்பின இருதயம். எல்லாம் சொல்லுங்க. அவன் செருப்பு போடக்கூடாது, டவுசர் போடக்கூடாது, சாக்ஸ் போடக்கூடாது. இது சூம்பின இருதயம். ஆனால் தாவீது சொல்றான், ஆண்டவரே இருதயம் சூம்பின இருதயமா இல்லாம என் இருதயத்தை விசாலமாக்கும் அப்படின்றான். கையை தட்டு. ஆமாம். அப்ப ஏன் உன்னை வேணும்னே அங்க செய்யறாருன்னா, நீ திறந்து, நீ என்னடா உன் இஷ்டத்தை எல்லாரையும் மாத்திக்கிட்டு இருக்கிற, நீ மாறு. கையை தட்டு. நீ மாறு, நீ மாறு. இந்த நாட்கள் பிள்ளைகளின் இருதயம் பெற்றோருக்கு அவர்களுக்கு நேராக திரும்பப்பட வேண்டிய நேரம். இனி வந்து உனக்கு மகுடி வாசித்த ஊழியக்காரன் போயிட்டான். அது பெற்றோரின் எடுத்து பிள்ளைகளுக்கு திருப்பின காலம். எலியாவின் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் ஜாப், ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் ஹிஸ் மினிஸ்ட்ரி முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் பார்ட் ஆஃப் ஹிஸ் மினிஸ்ட்ரி. ஆமாம், இப்போ அது நடந்துகிட்டு இருக்கு. அன்னைக்கு நீ வெள்ளையை போட சொல்ல ஊத ஆடிக்கிட்டு இருந்தான். நீ வெள்ளையை போடனா வெள்ளையை போடுவான், நீ கட்டையை போடனா கட்டையை போடுவான். நீங்கள் நடக்காது, கொன்னே போடுவேன். ஆமாம். எதுக்கு? ஏன்னா பிள்ளைகள் இப்படியே இருந்து இருந்து கடவுளுடைய சத்தத்தை வெளியில் பேசும்போது கேட்க முடியாத செவிடர்கள் ஆகிட்டாங்க. இயேசு சொன்னார், டேய் நீ என்னதான்டா பண்ணீங்க? அவன் சாப்பிடாம வந்தான், அவன் கிறுக்கன். நீங்கள் நான் சாப்பிட்டு வந்தேன், என்ன சொன்னீங்க? போஜன பிரியன் மதுமான அண்ணன் சொல்கிற மாதிரி போதக்காரன். நீங்கள் நான் போதகராக வந்தேன், என்ன போதக்காரன். நீங்கள் அவனை வந்து நீங்கள் அது வந்து எப்படி இருக்குன்னா வந்து அவர் திராட்சை ரசத்தை அவர் குடிக்கிறத அவங்க பார்த்தப்ப மட்டுக்கு, அந்த வார்த்தை மட்டுக்கு மீறி குடிப்போன்ற பேர். அவர் சொல்கிறார், இப்போ எப்படி தான் வரணுன்ற கடைசி ஒரு வரி சொல்ல, ஆனாலும் ஞானமானது தன்னுடைய பிள்ளைகளால் நீதியுள்ளது என்று ஏற்றுக்கொள்ள. கையை தட்டினாமே. இதுலேருந்து தெரிகிறது என்னன்னா, நீ என்னதான் வந்து குட்டிக்கரணம் போட்டு ஆடினாலும், உங்களுக்காய் குழல் ஊதினோம் கூத்தாடவில்லை, மாரடித்தோம் புலம்பவில்லை, இப்படிலாம் சொல்கிற. இதுலேருந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் அவன் ஆடுறபடியெல்லாம் ஆடினாலும் அவன் ஓம் பிள்ளை இல்லைன்னா அவன் கடைசி வரை உன் கூட சேரவே மாட்டான். ஆனால் நீ எப்படி இருந்தாலும் அவன் ஓம் பிள்ளைன்னா அவன் ஒன்றை ஏற்றுக்கொள்ளுவான். அவ்வளோதான். இது டிவைன் கனெக்ஷன். இட்ஸ் அ டிவைன் கனெக்ஷன். உங்கள் மைண்டு, நம்ம பிள்ளைகள்லாம் எங்கே போனாலும் கடவுள் பேசிடுவார். நீங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ளே உங்களை விட்டுட்டாங்க, அங்கே ஒரு ஆர்சி சர்ச் தான் இருக்குது, இப்போ உட்காந்துருவோம் கும்முன்னு கர்த்தர் பேசுகிறார். ஏன்னா உங்களை அப்படி பயிற்சி விட்டுட்டார் கர்த்தர். இங்கே அவனுக்கு அவன் தேடணும், எங்கடா வெள்ளை சட்டை இருக்குது. ஏன்னா மற்ற இடத்துல அவன் கர்த்தரே பேசுகிறவன் காது கேட்காது. ஏன்னா அவன் இருதயம் கடினப்பட்டிருக்கு. நண்புக்குரியவர்களே, கர்த்தர் நம்ம இருதயத்தை விசாலமாக்குவாரா? காட் இஸ் குட். ஸோ இன்றைக்கி இது எல்லாமே டீச்சிங்ஸ் தான். இது எல்லாமே டீச்சிங். ஸோ இத்தகைய மனநிலை உடையவர்களையும் இயேசு கிறிஸ்து சைடில் இப்படி பேசிக்கிட்டே தான் வர்றாரு. இவங்களுக்கு டீச் பண்ணும்போது அவங்களுக்கு டீச் பண்ணிட்டே வர்றாரு. 12 பேருக்கு டீச் பண்ணும்போது யூதாஸ் தனியாக டீச் பண்ணிட்டு வர்றார். இடையில கோபப்படுறார். அந்த இடத்துல வந்து கோபப்படுறாருன்னு வருதா? இயேசு கோபம் அடைந்து கிரிட்டிக்ஸை பார்த்து, இது மாம்சத்துலேருந்து வர்றதே கிடையாது. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரம் என்னது? ஸ்பிரிட்டு. பைபிளில் ஆவியிலேருந்து கோபம் அடைஞ்சவங்கெல்லாம் இருக்கிறாங்க. வந்து இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல. அப்புறம் பவுல் ஒரு தடவை அந்த குறி சொல்கிற ஆவியை கண்டு திரும்பி பார்த்தே, என்ன நீ இப்படியே பேசிக்கிட்டே செருப்புன்னு கொல்ல போகிறேன் ஓரா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இவங்கெல்லாம்.
தட் இஸ் நாட் ஃப்ளஷ். ஓகே, காட் இஸ் குட். இப்போ மேட்ருக்கு வருவோம். அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. அதாவது மலையை பெயர்க்கத்தக்க விசுவாசம் உடையவர்களாக நீங்கள் இருக்க முடியும் உங்களால். அப்போ இந்த மலையை பெயர்க்கத்தக்க விசுவாசம், இன்றைக்கி என்ன பேசுகிறோம்னா 20 வாரம் விசுவாசத்தை பார்த்தோம். இன்றைக்கி விசுவாசம் எப்படி வளருகிறது, ஏன் சில இடத்தில் விசுவாசம் உச்சத்தில் நிற்கிறது என்பதை பற்றி இன்றைக்கி ஒரு பாயிண்ட் பார்ப்போம். அடுத்து ஒருவேளை தொடர்ந்துச்சுன்னா அடுத்தடுத்த வாரங்களில் ஹவு டு டெவலப் யுவர் ஃபெய்த்னு பார்ப்போம். வாசிங்க. நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும். 3 வரிகள் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு தெரிந்த இந்த 3 வரிக்கும் இடையே மிகப்பெரிய நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அது ரிவர்ஸ் வந்து போனால் புரியும். மலையை பெயர்க்கத்தக்க விசுவாசம் உடையவனாக இருந்தாலும் எப்படி சொல்ல வந்தா, இதுக்கு எப்படி பேசுகிறேன்னா பவுல் இந்த இடத்துல எப்படி என்ன பேசுகிறாருன்னா, நீ என்ன தான் படித்தாலும், நீ வந்து என்ன தான் 100க்கு 100 மார்க் எடுத்தாலும் அப்படின்னா என்னென்ன அர்த்தம், எவன் படிக்கிறானோ அவன் தான் 100க்கு 100 மார்க் எடுக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அதான் சொல்ல வர்றாரு. நீ என்னெல்லாம் நைட்டெல்லாம் படித்து நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் எழுதி நீ 100 மார்க் எடுத்தாலும் அப்படின்னா இந்த 3மே தொடர்புடையது. கை தட்டுங்க. படிக்கிறது, எழுதுறது, மார்க் எடுக்கிறது, இப்போ 3 கடையில் தொடர்பு இருக்குது. அதைத்தான் பவுல் சொல்கிறார். நீ தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து ரகசியங்களை அறிந்து மலையை பெயர்க்கத்தக்க விசுவாசம் உள்ளவனாய் உயர்ந்து. ஆமேன். அப்போ மலையை பெயர்க்கத்தக்க விசுவாசம் எப்போ வருதுன்னா, ரகசியங்களை நீ அறிந்து கொள்ளும் போது, தேவனுடைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளும் போது உன்னுடைய விசுவாசம் மலையை அசைக்கத்தக்க விசுவாசமாய் மாறுகிறது. So faith is connected with revelation. ஆமென். ரெவலேஷன்னா வந்து ரகசியங்களை அறிவது. இந்த ரகசியங்களை அறிவது என்பது யாருக்கு கொடுக்கப்படுது அப்படின்னா, தீர்க்க தரிசன வரத்துக்குள்ளே வருது. இப்போ நான் சொல்கிறேன், இப்போ இந்த பைபிளுக்குள்ளே என்ன இருக்குது, இப்போ நான் ஒரு பொருள் வச்சுருக்கேன்னா இது என்னன்னு உங்களுக்கு தெரியலன்னா அது ரகசியம். அப்போ தெரியாத வரைக்கும் உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு தைரியமாக சொல்ல முடியாது. உங்களால் தைரியமாக சொல்ல முடியலன்னா உங்கள்கிட்ட என்ன இல்லைன்னு அர்த்தம், விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். விசுவாசம் இல்லை. தைரியமாக சொன்னீங்கன்னா விசுவாசம் இருக்குன்னு அர்த்தம். தைரியமாக சொல்ல முடியலன்னா ஃபெய்த் இல்லைன்னு அர்த்தம். எப்போ நீங்கள் தைரியமாக சொல்லுவீங்க, உள்ளே என்ன இருக்குன்னு வெளியில் தெரிஞ்சிருச்சுன்னா தைரியமாக அடிப்பீங்க, உள்ள செல்ஃபோன் தான் சார் இருக்குது அப்படின்னு. அப்போ எப்போ ஃபெய்த் மேலே வருது தெரியுமா, எப்போ சீக்ரெட்டெல்லாம் வெளியே தெரியுதோ அப்போ உங்களுக்கு ஃபெய்த்து டாப்புக்கு வருது. ஸோ ஃபெய்த்தில் மேலே வரணும்னா என்ன செய்யணும்னா, ரகசியங்களும் வெளிப்பாடுகளும் பிரசங்கிக்கப்படுகிற சபையில் நீ இணைக்கப்பட்டிருப்பாயானால் உனக்கே தெரியாமல் உன்னுடைய விசுவாசத்தின் அளவு மலையை புரட்டி போடத்தக்கதாக மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு மனிதன் தொடர்ந்து வெளிப்பாடுகளை கேட்டுக்கொண்டே இருக்கும்போது அவனுடைய விசுவாசம் அவனுக்கே தெரியாமல் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா விசுவாசத்திற்கும் ரகசியங்களை அறிவதற்கு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அப்போ இந்த ரகசியங்களை யாரு இந்த ரகசியங்களை எல்லாம் வெளிப்படுத்துவான்னா, தீர்க்கதரிசன வரத்தை உடையவர்கள் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள். ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படுவதை பார்க்கும்போது ஒருவனுடைய விசுவாசம் அசைக்கப்பட முடியாத விசுவாசமாய் மாறுகிறது. இப்போ சில விஷயங்கள் உங்கள்கிட்ட பேச போகிறேன். ரகசியங்கள் யாருக்கெல்லாம் வெளிப்பட்டுருக்கு, அவங்கெல்லாம் விசுவாசத்தில் டாப்பில் இருந்திருப்பாங்க. இல்லை எவன்லாம் விசுவாசத்தில் மிருகம் மாதிரி இருந்திருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் ரகசியங்களை தெரிஞ்சவனா இருப்பாங்க. தீர்க்க தரிசனம் வரன்றது ஒன்றுமே கிடையாது, ரகசியத்தை வெளியே சொல்கிறது, அவ்வளோதான். இல்லைங்க தீர்க்க தரிசினா ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு சொல்கிறாரு அப்படி, அவங்களாம் தீர்க்க தரிசிங்களா? ஆமாம், அவர் உள்ளே இருக்கிறத ரகசியத்தை சொல்கிறாரு. ஸோ ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளைன்னு சொல்கிறது கூட ரகசியத்தை சொல்கிறது தான். சரியா? நாளைக்கு சுகமாக போகிறாரு, ரகசியத்தை சொல்கிறாரு. நாளைக்கு உனக்கு கல்யாணம் நடக்க போகுது, ரகசியத்தை சொல்கிறாரு. இது சின்ன லெவல். இதிலிருந்து பரலோகத்தை பற்றி, நியூ ஜெருசலேமை பற்றி, அன்பை பற்றி, விசுவாசத்தை பற்றி, நம்பிக்கையை பற்றி, வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை எடுத்து சொல்லுவது தீர்க்க தரிசன வரத்தின் வெளிப்பாடுகள். ஸோ ஒரு ஆள் ப்ராஃபட் அப்படின்னு எப்படி சொல்லலாம்னா, அவர் பேசுகிற செய்தியில் ரெவலேஷன்ஸ் இருக்கும். அவங்க மெசேஜ் it will be compressed with revelations. Paul is a prophet. ஆனால் எங்கேயுமே ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை அவன் சொன்னானான்னு தெரியல. அகபுன்னு ஒருத்தன் இருந்தான், அவன் என்ன நடக்குதுன்னா சொன்னான். அவன் வேற மாதிரி ப்ராஃபட்டு, இவன் வேற மாதிரி ப்ராஃபட்டு. ரகசியங்களை வெளிப்படுத்துகிற எல்லாமே ப்ராஃபட் தான். அப்போ
ஒரு சபை தீர்க்க தரிசன வரத்தையுடைய சபையாக இருக்கும் என்றால் அங்கு பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் வெளிப்பாடுகள் அடங்கிய வார்த்தையாக இருக்கும். தொடர்ந்து வெளிப்பாடுகளை கேட்க கேட்க உங்கள் விசுவாசத்தின் அளவு வேறு இடத்திற்கு வரும்.